அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. மேஷ ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட இடங்கள்ல, அதாவது வந்து வேலையில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்னால் ஒரு மாதிரி மன அழுத்தங்கள் வர்றது, விரக்தி நிலை வர்றது, அந்த மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் தாங்கி சகிச்சுக்கிட்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பீங்க, ஒரு படப்படன்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒருத்தர் பேசாமல் இருந்துக்கிறது, இந்த கூட்டத்தில் உங்களை பற்றின இந்த புரளிகள் பேசுகிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருப்பீங்க அப்படிங்கிறது தான். இந்த வருடம் மேஷ ராசிக்கு தேவைப்படுறதே என்னன்னா மன நிம்மதி தான். இப்போ பெண்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா, குடும்பத்திலேயே நிறைய புரிதல்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது கணவன் மனைவி புரிதல்களில் வந்து சில மாறுபாடுகள், சில வேறுபாடுகள், சில மன கஷ்டங்கள், மனக்குறைகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அன்பை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அப்படியே உங்களுடைய வேலை, தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விரிவாக்கத்துக்கான ஒரு அமைப்புங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சில பேர்த்துக்கு வந்து இடமாற்றங்கள் வரும், இடமாற்றங்களுக்காக காத்துட்ருப்பீங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு இடமாற்றம் வரல, எனக்கு ஒரு பணம் ஒரு இடத்துலேருந்து வர வேண்டியது இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அது ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையை கையாளணும், யார்கிட்டையும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேஷராசிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லணும். இப்போ மேஷராசிக்காரங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா, சனி உட்கார்ந்துருக்க இடத்தையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வண்டி ஓட்டுறப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு படபடப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த வருடம் உங்களுக்கு காட்டுது. அப்படிங்கிறப்போ வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நிதான நிலைகளை கடைப்பிடிச்சிட்டு பதட்டப்படாமல், ஏன்னா மறதிகள் வந்துடும், அதனால் கொஞ்சம் படிப்புலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பதட்ட நிலை இல்லாமல் அமைதியாக போய்க்கிறது இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதோட ஆலய தரிசனங்கள், ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து அபரிதமாக இருக்கு இந்த வருஷம். தெய்வ ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், பெருமாள் வழிபாடு, முக்கியமாக முருகர் வழிபாடு, முருகர் கோயிலுக்கு போயிடுங்க, பழனிக்கு போயிடுங்க. பழனியில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய மனநிலைமை, உடல் நிலைமை எல்லாமே ஒரு சீரான ஒரு அமைப்புக்குள்ளே வரும். ஏன்னா முக்கியமாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய தருணமாகவே இருக்கும். ஒரு சில பெண்கள்லாம் வந்து கண்ணீர் விடுற மாதிரிலாம் இருக்கும். எங்களுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா, நாங்கள் யாருக்குமே எந்த ஒரு குறையும் வைக்கலையே அப்படின்னா, இதில் என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு முதல் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் மேஷத்துக்கு சொல்கிறேன். நம்ம என்ன செஞ்சோம், அதனால் ஏன் இப்படி நடக்குது, இந்த விதி என்னை எதை மாற்றுறதுக்காக, எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக எனக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கவனிக்கணும். ஏன்னா இந்த பராபவ வருடமே அதோடைய அர்த்தமே என்ன அப்படின்னா,
நம்ம செஞ்ச பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இத்தனை நாள் செஞ்சுட்டு வந்த ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் ஒண்ணு இருக்கும். இடையில அந்த அந்த தவற நம்ம செய்யாம கூட இருந்திருக்கலாம். இல்ல மறந்து போயிருந்திருக்கலாம். ஆனா விட்டிருந்திருக்கலாம். இல்ல திடீர்னு மனம் திருந்தி இருந்திருக்கலாம். ஆனா, அந்த மனம் திருந்துறதுங்கிறது ஆத்மார்த்தமா திருந்தணுமாங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ பின்னோக்கி போய் பார்க்கணும். என்ன தவறு நம்ம செஞ்சோம்? அதனால இந்த பலன நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அத நம்ம மாத்திக்கணும், திருத்திக்கணும். அது குடும்பத்திலேயாகட்டும், வெளியில நீங்க வேலை செய்ற இடங்கள்லயாகட்டும், அது எங்கங்கிறத பார்த்து நீங்க மாத்தி அமைச்சுக்கிட்டீங்க. திருத்தறக்கான ஒரு வருடம். இந்த வருட கடைசிக்குள்ளார நீங்க மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கு. ஒரு ஜூலை மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. ஒரு ஜூலைக்கு அப்புறம் ஒரு ஆகஸ்ட் டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சு, கொஞ்சம் ஹெல்த்துமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிளட் பிரஷரு, இந்த பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர்றது, இந்த கண்ணுல பிரச்சனை வருது, இந்த பேக் போன்ல பிரச்சனை வருது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இல்லாம ரொம்ப எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நான் செய்கிறேங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் மைண்டு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூழல்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பராபவ வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இப்போது ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமாக வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும் விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோட வந்து ராகு ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும்? இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர் எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தாவது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனாக பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்போ குறிக்கும். அப்போது இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க
மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போது இதை சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரியும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு சந்திரனில் இருக்க மனநிலைமையை நம்மளால் கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போ ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிடும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது, இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிமப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.